ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு, கொஞ்சம் கூட்டத்துல பார்க்க கஷ்டம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அவ்வளோ ரஷ் இல்ல, நல்லா பார்த்தோம், சாமி பார்த்தோம். டபுள் தமாக்கா ஆஃபர் மாதிரி 2 முறை அழகரை பாக்குறது இது எப்படி இருக்கு? ஆனா சின்ன பிள்ளைல இருந்தே பாக்குறேன் நான். இது எப்பயும் அவரை பார்த்ததுமே ஒரு உற்சாகம் தானே வரும், ஒரு எக்ஸைட்மெண்ட். உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. இவ்வளவு பேர் ஃபேமிலியோட வந்திருக்காங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காங்க. ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நாங்களும் ஃபேமிலி தான். பிடிச்சிருக்கு அழகரை பாக்க? பிடிச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப அற்புதமான தருணமா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, கூட்டமும் கம்மியா தான் இருந்துச்சு. சோ இது ரொம்ப மகிழ்ச்சியான 12ஆம் தேதி லட்சக்கணக்கான பக்தர்கள், இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ஆமா, அதாவது சொல்ல வார்த்தையே இல்ல. ஆக்சுவலா அழகரை பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமான தருணம் தான். அழகர்னாலே அழகுதான். இன்னைக்கு பாக்குறப்ப அவ்வளவு அலங்காரத்தோட ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அழகரை பாக்குறது. இந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தது எப்படி இருக்கு? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஃபேமிலியோட வர்றது செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகரை பாக்குறப்போ ஒரு தனியா ஒரு எக்ஸைட்மெண்ட், தனியா ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு தெரியும். அங்க போய் அழகரை பாக்குறோம், அழகர் நம்ம இடத்துக்கே வந்து நம்மளை தேடி வந்து பாக்குறது ஸ்பெஷல். நம்ம அழகர்களை எப்போ வந்து பாத்துக்கலாம், வருஷம் ஒரு தடவை மதுரைக்கு வராரு சரிங்களா. அந்த நேரத்தில் அவர் வந்து பாக்குறது அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்ட். எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணி சாமி பார்த்துருக்கோம். ஆமா, சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 நாள் திருவிழா, நல்லா ஒரு இன்னொரு தீபாவளி எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். நாங்கள் கூட்டத்தில் வந்து பார்க்க முடியாது, இப்போ வந்து கொஞ்சம் சாவாசமாக உள்ளே வந்து பெரியா பார்க்குற மாதிரி இருக்கு சார். இதை அருமையாக ஏற்படுத்த மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு தமிழ்நாடு தகவல் மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நல்லா படிக்காது சார். அடுத்த ட்ரிப் ஒரு திருப்தியாக இருக்குது சார். நேராக போய் பார்த்த மாதிரி இருக்குது. நாங்கள் போய் பாலத்தில் எங்களுக்கு சார் அனுமதி வாங்கி கொடுப்பாங்க, அது கூட கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது. இது எதிர்பாராமல் நான் பார்த்தேன். இதே மாதிரி எங்கள் மக்களுக்கு அதே மாதிரி தொடர்ந்து ஏற்பாடு பண்ணி தரணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.